எப்படி நான் பார்க்குறீங்க? அது என்ன பார்க்குறது, அது நடக்கும், அதெல்லாம் நடக்கும். இப்போ நான் வந்து திமுகவிலிருந்து நான் நாம் தமிழ் கட்சி வந்தேன். நான் திமுகவில் இருந்தேன், அப்புறம் தேமுதிகவில் இருந்தேன், எல்லாம் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தேன். திராவிடம் தீது நமக்கு நன்மை பயக்கலை. 50 ஆண்டு காலம் நான் வந்து இருக்கிற அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் பணியாற்றிட்டேன். இந்த 25 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் திராவிடம் ஒன்றும் செய்யலை. அதனால் வந்தேன். இன்னும் ஒன்று, ஆமாம், நான் ஒரு பயம் மிரட்ட முடியாது. உண்மையும் நேர்மையுமா நின்னால் நான், அதனால் எவனும் மிரட்ட மாட்டான். இப்போ வேல்முருகன்கிட்ட போகிறாங்க. ஆனால் வேல்முருகன் எங்கே இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் அதை வந்து தெளிவாக சொல்லிடுறேன். தமிழ் தேசிய அரசியலில் எங்களோட உயிருக்கு உயிராக தோளோடு தோள் நின்று போராடினாங்க. அவங்க நான் குறை சொல்ல. ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறாரா, தமிழ் தேசிய அரசியல் இருந்து கொண்டு திராவிடத்திலே தன்னை இணைத்து கொண்டிருக்கிறாரான்னு எல்லாம் புரிஞ்சுக்கணும். போனவங்க அதாவது தம்பி, ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைங்களுக்கு நாளைக்கு 10 வயசு ஆகிடுச்சுன்னா பங்காளிங்கிறான், சொத்து கேட்குறான். நம்மெல்லாம் வெவ்வேறு வயிற்றில் இருந்து பிறந்து வந்து ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிற்கிறோம். இதில் வரும் நின்று தான் தன்னின பகையினால தான் நம்ம அழிஞ்சோம். அதாவது இலங்கையில் வந்து ஈழத்தில் நம்ம வந்து வெற்றி பெறாத காரணம் தன்னின பகை, நமக்குள்ளேயே பகை இருந்தனால தான் அங்கே வந்து வெற்றி பெற முடியல. இது இல்லைன்னா நம்ம வெற்றி பெறிந்து என்றைக்கோ வந்து நம்ம வந்து ஆளாயிருப்போம், சரிங்களா, அதாவது வெற்றி பெற்றிருப்போம். அது இல்லாமல் இருந்து இப்போ தம்பிங்க வந்து இங்கே இருந்தாங்க, அண்ணனுங்கள்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி வேல்முருகன் வேணும்னு போகிறாங்க, வாழ்த்துக்கள். ஆனால் தம்பி அருள்நீலன் வந்துட்டார், இன்றைக்கி அதியமான் வந்துட்டார். அதுபோல் தம்பிகளும் ஒரு நேரத்தில் இங்கே வருவாங்க நம்புகிற. என்னோடு தோளோடு தோள் நின்று களத்தில் 10 ஆண்டு காலம் போராடிய அண்ணன்கள் இங்கே வருவாங்க தம்பி. அதனால் வந்து போகிறத பற்றிலாம் கவலைப்படாதீங்க. வேல்முருகன் நம்ம அண்ணன் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதற்காக போராடுகிறோம், எதன் பொருட்டு போராடுகிறோம், ஏன் வந்து திராவிடத்தை எழுத்து தமிழக வாழ்வுரிமை ஆரம்பித்தோம், ஏன் நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்தோம், ஏன் தமிழ் தேசிய கட்சிகளை இந்த மண்ணிலே கொண்டு வந்தோம் என்பதை ஒவ்வொரு வாரம் நினைச்சுன்னா யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க, களமாடுவாங்க. எங்க தம்பிய முதல்ல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் எங்க தம்பி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன செய்ய இருக்கிறார்னு விளக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். மாநாடு போடுறாரு, யாருக்கு கேட்டாலும் குடும்பத்தில் ஒரு சீமானுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்களா. அதனால வந்து இது வந்து இளைஞர் மத்தியில பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்திருக்கு. தம்பி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பயங்கர வீழ்ச்சி. தம்பி, நாங்க 13 ஆண்டு காலம் இந்த மண்ணினுடைய வாழ்வு உரிமைக்காக போராடி இருக்கிறோம். ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், ஸ்டெர்லைட்டு, பரந்தூர் விமான நிலையம், என்ன இன்னைக்குள்ள டங்ஸ்டன் போன்ற எல்லாத்திற்கும் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக தொடர்ந்து 13 ஆண்டு காலம் குரல் கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம். 8 வழி சாலைக்கு போராடி இருக்கிறோம். 8 வழி சாலை நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக மரியாதைக்குரிய எங்கள் சித்தப்பு எடப்பாடி கொண்டு வரதுக்கு காரணம் யார்? எங்கள் அண்ணன் சீமா. அதுபோல் எங்கள் தம்பி விஜய முதல்ல இதெல்லாம் போராட சொல்லு. இது தம்பி, இது வந்து ஏசி காரில் போய் ஸ்டார்ட் கட் அப்படி கிடையாது. களத்துலன்னு வேவாத வெயிலில் வெந்த தணலில் கண்ணு மொழி பிதுங்க என்ன தேடி தேடி அலைஞ்சி இருக்க கருத்தியல் இந்த மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தாதான் இதுபோல் 36 லட்சம் ஓட்டுகளை வாங்க முடியும். நேற்று கூட எங்கள் அண்ணன் சொன்னார, வாங்கப்பா சவால்ப்பா, நீங்கள் வந்து 50 ஆண்டு கால கட்சி தானே, தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக என்கிற 2 பெரிய கட்சி இருக்குல்ல, எத்தனை கட்சி இருந்தாலும் தனித்தனியாக நின்னுங்கிறாரு. இதுக்கு யார் வந்து பொறுப்பேற்று நாளைக்கு நாங்கள் தனியாக நிற்கிறோம், நாங்களும் சீமானை போல தனியாக நிற்கிறோம் சொல்லுவதற்கு தெம்பு திராணி ஆண்மை இருந்த ஒரு மகனை காட்டு தம்பி, அதுக்கப்புறம் பேசுனி, புரியுதா? அதனால் வந்து அண்ணன் வந்துட்டாரு. தம்பி வரட்டும்,
தம்பி வருது எங்களுக்கு மகிழ்ச்சி. 1% கூட எங்களுக்கு வருத்தம் இல்லை. தம்பி வரட்டும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற கோடான கோடி பிரச்சனைகளுக்காக தம்பி போராடட்டும், போராடி வெற்றி பெறட்டும். தம்பி, நாங்களே உயர்ந்த கருத்துக்களை, சிறந்த லட்சியத்தை இந்த மண்ணிலே வைத்து முட்டி தேய போராடிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? நாங்களே வெற்றி பெற முடியல. இப்போதான் 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறோம். எங்கள் தம்பி அவன் எங்கன்னா சொன்னார்ல, டேய் நாங்களே அன்னாசி பழம் வச்சிருக்கிறோம், எங்களுக்கே வாய் கிழிஞ்சு ரத்தம் ஓடுது, எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான் பலாப்பழம் வச்சுக்கிட்டு, அவன் நிலைமையை என்னான்னு பார்க்குற, எனக்கு வருத்தமாக இருக்குன்னார்ல. அதுதான் என் தம்பி விஜயனுடைய நிலைப்பாடு. புரிஞ்சுங்களா? இனிமேல் தம்பியை பற்றி அவர் முதலமைச்சர் ஆயிடுவார், அவர் பிரதம மந்திரி ஆயிடுவார், அவர் இந்த மண்ணினுடைய கடவுள் அப்படிலாம் யாரும் தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க. அதாவது இந்த மண்ணிலே ஆக்கப்பூர்வமான அறிவார்ந்த அறிவு சிறந்த கேள்விகளெல்லாம் அதாவது முடங்கி கிடக்கு. அதை எடுத்து வாங்க. ஏன்னா அவர் வந்துட்டார், நக்குமா வந்துட்டான், நயன்தாரா வந்துட்டாங்க, அப்புறம் குஷ்பு வந்துட்டு, இதெல்லாம் கேட்காதீங்க. நாங்கள் எங்கள் அண்ணன் சீமான் இந்த மண்ணினுடைய வாழ்வாதாரத்தை, இந்த மண்ணினுடைய மேம்பாட்டை பற்றி பேசக்கூடியவர்கள். எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை நடக்குது, அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க. எங்கு பார்த்தாலும் அதாவது கஞ்சா விற்குது, அபின் விற்குது, கொக்கரைன் விற்குது. எங்கள் தம்பி பள்ளி படிக்கிற தம்பி பாக்கெட்டில் வச்சுக்கிறான், அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க. தம்பி விஜய் கட்சிக்கு வந்துட்டார, நாளைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன தம்பி? போராடணும் தம்பி, அப்புறம் போராட்ட காலத்தில் வெற்றி பெறணும்.